வருகிற ஜனவரி வணங்கான் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து டைரக்டர் பாலா அவர்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்ருக்காருன்னு பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பல வருடம் கழிச்சு வந்து கிட்டத்தட்ட அவர் எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு என்ற விஷயம் வந்து இப்போ அதிகம் பரவிட்டு இருக்குன்னு கூட சொல்லுவோம். அதில் வந்து கோபிநாத் கிட்ட வந்து சில இன்டர்வியூ கொடுக்கும்போது நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து நான் கடவுள் படம் வந்து ஏன் ட்ராப் ஆச்சு, அதே வந்து நான் கடவுள் படம் வந்து கிட்டத்தட்ட முதல்ல வந்து அஜித் அவர்களை வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன் இந்த படம் ட்ராப் ஆச்சுன்ற விஷயத்த வந்து அவர் ஒரு கேள்வியாக கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது ஏன் இதை ட்ராப் பண்ணின்னு கேட்கும்போது அவர் நிறைய விஷயம் சொன்னார். ஷூட்டில் நிறைய விஷயம் நடந்தது, அவங்களுக்கு எனக்கு முரண்பாடாச்சுன்ற விஷயத்தையும் பாலா அவர்கள் சொல்கிறாரு. அதுலேயும் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா வந்து ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு லேட்டாக வந்தாங்க. அப்போ நான் வந்து 10 நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சரி வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் கிளம்பிட்டு பேக் பண்ணிவிட்டு வேணாம் இது செட் ஆகாதுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு புரியணும் இது ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டது, அவங்களுக்குலாம் புரியணும் இது ஏன் ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சும் ஏன் லேட்டாக வராங்கன்ற விஷயம் இருக்குது. கோடியில் சம்பளம் வாங்கிக்கிட்டு வந்து இந்த மாதிரி அக்கிரமெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து பாலா அவர்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணி எல்லாமே பண்ண எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற விஷயத்த பாலா அவர்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க வந்து சில வேற்றுமொழி ஆட்கள், அதாவது அவங்க வந்து பர்சனலாக வந்து இப்போ யாரை தாக்குறாருன்னா அஜித் அவர்கள் சொல்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் வந்து அவங்க வேற்றுமொழி ஆட்கள் இவங்கலாம் அவங்களுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு மனித தன்மை இல்லைன்ற விஷயத்தை வந்து பாலா அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ அதிகம் பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அதே மாதிரி 2 மணி வரைக்கும் வந்து டூப் வச்சு எடுங்கன்ற சொல்லியிருக்காங்களாம். அதாவது நான் கடவுள் படத்தில் வந்து டூப் வச்சு நீங்கள் எடுங்க, நான் வந்து 2 மணிக்கு அப்புறம் வந்து படம் பண்ணுறேன், அதை ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இது வந்து பாலா அவர்களுக்கு செட் ஆகாது என்ற காரணத்தினாலும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி அக்கிரமம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கோடிய சம்பளம் வாங்கிட்டு நான் சொல்கிறத நடிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்கன்ற விஷயத்த வந்து பாலா அவர்களுக்கு இந்த விஷயம்லாம் முரண்பாடுறதுனாலே இந்த நான் கடவுள் படம் வந்து அஜித் அவர்களை வச்சு வந்து ட்ராப் ஆகிருக்குன்ற விஷயத்த வந்து இப்போ பாலா அவர்கள் மென்ஷன் பண்ணி சொன்னது தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.